ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் வாழ்க்கை ஒரு உதவாதவனாய், யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அநேகரால் ஒதுக்கப்பட்டு, இவனால் தனியாக ஒன்றுமே முடியாது, இவனால் செய்ய முடியாது, இவனால் ஊழியம் செய்ய முடியாது, நாங்கள் அநேகர் ஜெபிச்சிங்க. ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மாத்திரம் ஒதுக்கலை, என் பின்னாடி வந்துகிட்டே இருந்தார். உன்னை ஒன்றுக்கு உதவாத கழுதுன்னு அவங்க சொல்லலாம், ஆனால் நான் இந்த கழுது மேலே பவனி செல்லணும், பவனி செல்லணும், பவனி செல்லணும். எத்தனையோ உங்க மேல வீண் பழிகள் போடலாம், எனக்கு கோபம் வரும். ஆண்டவர் சொல்லுவார், அமைதலாயிரு, நான் உயர்த்துவேன். அதுக்கு ஐயா சொல்லுவாங்க, அமைதலாயிரு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் முன்பாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இது பெருமைக்கல்ல. இன்னைக்கு பல சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம், இந்த மாதிரி நொறுக்கப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை சுமக்க நான் ஒப்பு கொடுத்தனோ, அன்னைக்கே என்னில் உள்ள கட்டுகள் அறுப்பட்டது. ஆண்டவரை சுமந்தோன்னு தானா கணம் என்னை தேடி வந்தது. வேதத்தில் வாசிக்கிறீங்க, ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அந்த கழுதைய எனக்கென்று கேள் அவங்க கொடுப்பாங்கன்னு சொன்னார். நீங்க கழுதைய பார்த்துருக்கீங்களா? முக்காவாசி கழுதை கட்டப்பட்டிருக்காது. முரட்டாட்டம் பிடிச்ச கழுதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் தெருவில் தெரியும். ஏன் அந்த கழுதையை கட்டி போட்டு தான் முரட்டாட்டம் பிடிச்ச கழுதை. அது வரைக்கும் உத வாங்கிட்டு இருந்த கழுதை, அது வரைக்கும் திட்டு வாங்கிட்டு இருந்த கழுதை, போறவெல்லாம் உதைச்சிருப்பான், போறவெல்லாம் திட்டிருப்பான், போறவெல்லாம் உதைச்சிருப்பான். ஆனா என்னைக்கு அந்த கழுதை மேல ஆண்டவர் ஏற சித்தமானாரோ, உதைச்சவன் சட்டையெல்லாம் கலட்டி அது மேல போட்டான், அது கீழே போட்டான். அந்த கழுதைக்கு கனம். அன்னையிலேருந்து அந்த கழுதை இனத்துக்கே கனம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் அழைப்பு இருந்ததுனால நாங்கள் அழிந்து போகலை. இன்னைக்கு அனைவருடைய ஜெபம் இருந்தது, எங்களை தாங்கினது. எங்களை ரொம்ப அற்புதமாய் எண்ணினாங்க, தள்ளினாங்க. வீண் துரோகங்கள், வீண் பழிகள், மனிதர் அடைத்த கதவுகள் ஏராளம். ஆண்டவர் 1000 கதவுகளை எங்களை திறந்து தந்து இந்த நாளில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.